பிக் பாஸோட அடுத்த ஒரு ப்ரோமோ. சோ இந்த ஒரு ப்ரோமோ கொஞ்சம் எதிர்பாராத நிறைய நடந்த மாதிரியான விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஸ்வாப்பிங்ல நாம பார்த்தது ஒருத்தர், நமக்கு கிடைச்ச நியூஸ் ஒருத்தர், ஆனா உண்மையாவே ஸ்வாப் ஆயிருக்குது வேற ஒருத்தர் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லலாம். என்ன நடந்தது, மேனேஜர்ல இருந்து யார் ஸ்வாப் ஆனா, அதுமே அங்க இருந்து யார் இங்க ஸ்வாப் ஆனா அப்படின்னு பார்க்கும்போது மேனேஜர் சைட்ல இருந்து ஸ்வாப் ஆன முதல் ஆள் யாரு அப்படின்னு நம்மளோட விஷால் அவர்கள் தான் வந்து ஸ்வாப் ஆயிருக்காரு. ஓகே, அது காலையிலேயே ஜாக்லினும் முத்து எல்லாம் பேசித்தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா விஷால் எதுவுமே பண்ணலடா, எந்த ஒரு டெசிஷனும் பெருசா சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. ஆனா முத்து என்ன சொல்றாரு, ஓகே தான், ஆனா ஸ்வாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இங்க இருந்து ஒரு ஆள் போனா அங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணணும், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வரணும், அப்பதான் அது சுவாரஸ்யமா இருக்கும். இல்ல அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த தந்திரத்தோட அவங்க யோசிக்கிறாங்க. அதேதான் அவங்களுமே யோசிச்சிருக்காங்க. யார் லேபர் சைடுல இருக்கவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப என்னன்னா அப்போ ஜாக் என்ன சொல்றாங்க, சவுண்ட ஸ்வாப் பண்ணி விடு, ஒருவேளை சவுண்ட் ஸ்வாப் ஆனா அப்படின்னா ஓரளவு அங்க நல்ல பிரச்சனைகள் வரும் அப்படின்றமோ முத்து ஆமா அது கூட அக்செப்டபிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு சூஸ் பண்ணி தான் அவங்க முத்து வந்து சொன்ன ஒரு விஷயங்கள் வந்து சௌந்தர்யாவும் ரஞ்சித் அப்படின்ற கேரக்டர்ஸ். பட் அங்க வந்து மாற்று கருத்து இருந்ததுனால அது மாற்றப்பட்டிருக்கு, திரும்பவும் வேற வேற ஆட்கள் மாறி இருக்காங்க. அந்த வகையில லேபர் சைடுல தெளிவா முடிவு எடுத்திருக்காங்க. அருண் தேவையில்லாத கான்ட்ரவர்சி பண்றாரு, தேவையில்லாம வந்து வன்மத்தை கொட்டி இருக்காங்க. எங்க ஏஞ்சல் டாஸ்க், ராஜா டாஸ்க்னு அப்ப நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் இப்ப கொண்டு வந்து ரயான் கிட்ட பேசியிருக்காரு. அவர் எவ்வளவு பெரிய கோமாளி, எவ்வளவு பெரிய வன்ம குடம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அருண் வந்து மேனேஜர் சைட்லயும் விஷால வந்து லேபர் சைட்லயும் சூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இப்ப அடுத்த ஸ்வாப்பிங்கான ஒரு பஸ்ஸர் வந்து அடிக்கப்பட்டிருக்கு போல. இப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மேனேஜர்ஸ் டீம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கான ஒரு கருத்துக்கள் அப்படின்றது வந்து சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு நாங்க குறிப்பிட்ட ஒரு டைமிங் கொடுத்தா அந்த டைமிங்குள்ள உங்களால ஒரு பெர்ஃபெக்டான விஷயங்கள் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியும், ரொம்ப வந்து அக்செப்டபிளா இல்ல, நிறைய முரண்பாடுகள் இருக்குது அருணோட ஸ்பீச் அப்படின்ற மாதிரியும், மஞ்சரி மாத்திர மெஜாரிட்டி யூனியன் சைட்ல இருந்து மட்டுமே யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லுங்க. அதாவது ஒரு மேனேஜரா ஒரு பொறுப்பை எடுத்துக்கல அப்படின்னு. அருணுக்கு மெயினா தேவையே என்ன அப்படின்னா, அவர் நேத்துல இருந்து சொல்லிருக்கா, என்ன அந்த பக்கம் ஸ்வாப் பண்ணாதீங்க, நான் இங்கே இருக்கேன், நான் டைரக்ட் நாமினேஷன் வேணாலும் பண்றேன். ஏன்னா இங்க லேபர் சைட்ல இருந்தா மட்டும் தான் கான்ட்ரவர்சியோ இல்ல ஒரு சண்டையோ ஏதோ ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல பெருசா போராட்டம் பண்ண முடியும். மேனேஜர் சைடுக்கு போயிட்டேன்னா பவ்யமா இருந்துதான் ஆகணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் அருண் அப்படி ஒரு தந்திரத்தை போட்டார். இப்ப மேனேஜர் ஸ்வாப் ஆனதுக்கு அப்புறமா அவர் யூனியனை பத்தியும் அவங்களுக்கு ரிலேட்டடான விஷயங்களும் சப்போர்ட்டிவா மட்டுமே பேசும்போது மேனேஜிங் சைட்ல வந்து அவர் ஒழுங்கா ஒர்க் பண்ணல. அப்ப எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்வாப் பண்ணிடுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் அதை பண்ணிருக்காரு. அவரோட தந்திரம் அந்த இடத்துல சக்சஸ் ஆயிருக்குன்றத நான் ஃபீல் பண்றேன். சோ முத்து தான் சொல்றாரு, ஒரு நிறைய முரண்பாடுகள் இருக்குதுன்றதுனால இந்த சபை நீங்க மேனேஜரா இல்லாம நீங்க லேபர் சைட்லயே இருக்கதான் பெஸ்ட்ன்ற மாதிரி சூஸ் பண்ணிக்காங்க போது லிவிங் ஏரியாவை கூப்பிட்டு அங்க வந்து இதை அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா சம்பந்தமே இல்லாம கையை தூக்கி இதுல எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க. என்னதான் நடக்குது அப்படின்னே சொல்ல, சவுண்ட் நம்மளால ஒரு விதத்துல கணிக்கவே முடியல. முத்து சொன்ன மாதிரிதான், இப்படியும் இருக்காங்க அப்படியும் இருக்காங்க, எப்போ அது வெடிக்கும்னு தெரியாதுன்ற மாதிரி. நேத்து முத்துக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, இன்னைக்கு அருணுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஒருவேளை அருண் அங்க போனா திரும்ப பிரச்சனைகள் ஆகும், அதனால கூட இருந்திருந்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி கூட அவங்க யோசிச்சு இருந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்கள அனுப்புறதுக்கான, அதாவது சௌந்தர்யாவை அனுப்பும் போது அவங்க வேண்டாம்னு சொல்றாங்க, அதுக்கான ஒரு லைம் லைட்டா கூட இருக்கலாம்ன்றதான் என்னோட கருத்து. உங்களுக்கு பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு? கோமாளியா பயங்கரமான கோமாளியா ஆக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு மொமெண்ட் தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றது.